வணக்கம். இது தமிழும் சீதாவும். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தமிழ் இலக்கிய வினாவிடைகள். 10 முக்கியமான கேள்விகள் பார்க்குறோம். இதில் அகத்திய மாணவர்களின் எண்ணிக்கை 12. அகத்தியர் சங்கம் வைத்து தமிழ் வளர்த்ததாக கூறும் செப்பேடு வேள்விக்குடி செப்பேடு. மொத்தம் 5 திணை இருக்குது. இந்த 5 திணை பாடல்களை அகநானூற்றில் எந்த வரிசை திணைப்பாடல்களாக பிரிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ். 1, 3, 5, 7 இந்த ஒற்றைப்படை எண்கள்லாம் வருது இல்லையா, இந்த ஒற்றர்கள்லாம் பாலையில் தான் நிற்பாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி 10, 20, 30, 40 இந்த நெய்தல் திணை அப்படிங்கிறப்ப நெய்தலில் நம்மளுக்கு கடல் சார்ந்த இடம்தான். அதில் மீன் நிறையா கிடைக்கும். ஸோ அந்த மீனை 10, 20, 30ன்னு கூறு போட்டு வைக்கிறோம் ஞாபகம் வச்சுக்கோங்க. 2, 8, 12 இந்த மலை குறிஞ்சினாலே நம்மளுக்கு மலை தான். ஸோ 2, 8 எடுத்து வச்சா குறிஞ்சி மலைக்கு போயிடலாம் அப்படிங்கிறத நினைவில் வச்சுக்கோங்க. முல்லை திணை முல்லைப்பூ எடுத்து 4 நாளாக எடுத்து கட்டுறோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 4, 14, 24லாம் முல்லை திணை பாடல்கள். அதே மாதிரி தான் மருதத்திணை. இந்த மருதத்திணை பாடல்களில் மருதத்தில் 6 ஓடுதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 6, 16, 26, 36. ஸோ இது எளிமையான முறையில் ஞாபகம் வச்சுருக்கிறதுக்கான சின்ன டிப்ஸ். அகநானூற்றின் அடி வரையறை 13-31. இந்த 13 அப்படி திருப்பி போட்டால் 31. அகநானூற்றின் பிரிவுகள் அப்படின்னு பார்த்தோம்னா மொத்தம் 3 பிரிவுகள். கலிச்சி யானை நிறை, மணிமிடை பவளம், நீத்திலக்கோவை. அகநானூற்றின் முதல் பதிப்பாசிரியர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வே. ராஜகோபால். மீண்டும் சந்திப்போம்.